மயிலாப்பூர் என்று அழைக்கப்படும் இவ்வூர் ஏன் திருமயிலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது? இதற்கான வரலாறுதான் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை பார்வதி தேவி ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்திற்கு பொருள் உரைக்குமாறு சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறார். சரி என்று ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் அவற்றிற்கு பொருள் உரைத்திருக்கிறார். அந்த சமயத்தில் பார்வதி தேவி அதை கவனிக்காமல் அங்கே ஒரு மயிலானது அழகாக ஆடிக்கொண்டிருந்ததாம். அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறார். இதை பார்த்த சிவபெருமானுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவர் சும்மா இருப்பாரா? சபித்து விட்டார். நீ பூலோகத்தில் ஒரு மயிலாக பிறப்பாய் என்று சபித்தார். இதை கேட்ட பார்வதி தேவி அழுதார். இறைவா, உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன்? என் தவறை மன்னித்து தங்களுடன் சேர்த்து கொள்ளுங்கள் என கூறி அழுதார். மனமிறங்கிய சிவபெருமான், நீ புன்னை மரத்திற்கு கீழே உள்ள என்னை மயில் உருவில் வந்து எனக்கு பூஜை செய்து என்னை